ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நேயர்களுக்கு என்ன வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல பொறுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜு பொருத்தம் தாங்க. ரஜு பொருத்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கயிறு பொருத்தம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட வந்து மாங்கல்ய பலம் வந்து எப்படி இருக்குதான்னு தெரிஞ்சக்கூடிய பொருத்தம். ஓகேங்களா, இது நிறையவே எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான், கேட்டிருப்பீங்க. இப்போ திருமண வாழ்க்கையில் இணைய போறீங்கன்னா இந்த பொருத்தத்தை பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரஜு பொருத்தத்தில் வந்து ஏற்கனவே வந்து திருமணத்துக்கு தேவையான 3 பொருத்தம் சொல்லிட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். அதில் வந்து நான் இப்போ ரஜு பொருத்தத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ மெயினாக இந்த எவாபரேட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரசு, அதாவது அந்த கயிறுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சிரசு, அப்புறம் வந்து கழுத்து, வயிறு, தொடை, அப்புறம் வந்து பாதம், இந்த மாதிரி வந்து இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்படியே நட்சத்திரம் அப்படியே ஒன்றா நட்சத்திரம் ஏறி இப்படி இறங்கி ஏறி இறங்கி இப்படி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, அப்படியே வந்து மிருகசீரிஷம், அப்படியே மிருகசீரிஷம், அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து திருவாதிரை, அந்த மாதிரி வந்து அது ஒன்று ஒன்றா வரும். புறம் பூசம் இப்படி இறங்கும், அப்படி ஏறும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை வரும், மறுபடியும் வரும். அவங்க முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆரோகணம்ங்கிறது வந்து ஏறு வரிசைங்க. அந்த ஏறு வரிசையில் 4 நட்சத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி இறங்கு வரிசை, அது வந்து பார்த்தீங்கன்னா அவரோகணம்னு சொல்லிட்டு இறங்கு வரிசைன்னு சொல்லுவாங்க. அந்த அவரோகணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நட்சத்திரம் இருக்குங்க. ஆக மொத்தம் வந்து இந்த லைன் வந்து இந்த நட்சத்திரம் இப்படி போகிற ஜிக்ஸாக்காக போகிற லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சிரசுங்கிறது தான் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் வரும். அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் வந்து வரும். மற்றதெல்லாம் அந்த ஜிக்ஸாக்காக வரும்னு சொன்னேன். இதில் வந்து நட்சத்திரம் வந்து அழகாக ஆர்டராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து அந்த லைன் இருக்குல்ல, சிரஸை சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து சிரசு நட்சத்திரம் லைனாக வருதுல்ல, இப்போ வந்து மிருகசீரிஷம்னா சித்திரையை வந்து சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவிட்டத்தையும் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தீங்கன்னா அது வந்து மாங்கல்ய பலம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, இது வந்து விஷயம் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அது கழுத்து ரஜ்ஜு, இந்த கழுத்து ரஜ்ஜில் லைனில் இருக்கிற அந்த நட்சத்திரங்களையும் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத ரஜ்ஜு, அதுலேயும் சேர்க்கக்கூடாது. தொடர் ரஜ்ஜு, இதுலேயும் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து இந்த ஒரே லைனில் இருக்கிறத நம்ம சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அது வந்து ஜோதிடத்தில் இருக்குதுன்னா அதை அப்படியே ஃபாலோ தான் பண்ணிக்கணும். நம்ம அதை ஒன்றுமே சேஞ்சே பண்ண முடியாது. சில விதிவிலக்கு இருக்குது. என்ன சில விதிவிலக்குன்னா, அதாவது ஆரோகணம்னு வரிசை ஏறு வரிசையில் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த ஏறு வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏறு வரிசையில் இப்படி இறங்கு வரிசை, இது வந்து ஒரே லைனில் வந்து இருக்கிறதுல வந்து இருந்து நம்ம சேர்க்கலாம். அது எப்படின்னா ஆரோகணம் நட்சத்திரம் ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது சேம் வந்து அந்த ரஜ்ஜுவாகவே இருந்தோம். அதாவது கழுத்து ரஜ்ஜு சேமாகவே இருந்தாலும் ஆரோகணம் இருந்தால் விதிவிலக்கு இப்படிங்கிறது இருக்குது. ஆகும்போது அந்த ரஜ்ஜு பொறுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து அது இது எப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ண விரும்பல. ஓரளவுக்கு வந்து ரஜ்ஜு பொருத்தம்னா எப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஏன்னா வந்து அது எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஒரு ஜோதிடருக்கு தான் கரெக்டாக தெரியும், அதை வச்சு பண்ணிக்கணும். இதுதான் வந்து விஷயங்க. ஓகேங்களா, அது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து சிரஸ் இருக்குது, கழுத்து இருக்குது, தொடை இருக்குது, வயிறு இருக்குது, அதே மாதிரி பாத ரஜ்ஜு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட தான் நம்ம கேட்டுக்கணும். நீங்கள் வந்து அந்த ரஜு பொருத்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் வந்து நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த பொருத்தத்தை வந்து நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.